Taste the Daily. தங்களிடம் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் தங்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதாக கூறி வீடியோ பதிவிட்டு தற்கொலைக்கு முயன்ற டாஸ்மாக் விற்பனையாளரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி தென்னூர் டாஸ்மாக் பாரில் விற்பனையாளராக பணியாற்றிய பாலகிருஷ்ணனின் பாரை சமீபத்தில் அதிகாரிகள் மூடினர். இதனால் விரக்தியடைந்த அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். அதற்கு முன்னர் அவர் பதிவு செய்த வீடியோவில் தனது முடிவுக்கு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர், திருச்சி மாநகர மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் எழுத்தர் ஆகியோர்தான் காரணம் என தெரிவித்துள்ளார். மாதந்தோறும் கடைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தும் கேஸுக்கு ஆள் கொடுத்தும் குண்டாஸ் போடுவோம் என மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது யார் என கேட்டு அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஸ்டாலின் ஆட்சியின் மெகா முறைகேட்டை விட்டு வெளிச்சமாக்கியுள்ளது. 1,18,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. லஞ்சம் என்னோட உழைப்பை உருண்டி சுரண்டி தின்னுட்டு அவங்கெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பொருள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வட்டிக்கு வாசி வாங்கி கொடுத்துட்டு மன உளைச்சல் ஒரு 3 நாளாகவே என் கடையில் ரைடு அடிச்சு கேஸ் போடுறேன்னு சொல்லி 5 கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 2 கேஸ் போட்டாங்க. 3 கேஸ் சரக்காக வீட்டுக்கு போனாங்க. பேருக்குன்னு ஒரு 4 பாட்டில் கையில் கொடுத்து விட்டாங்க எங்களை கூப்பிட்டு. இப்போ கூட நான் அவருக்கு பணம் கொடுத்தது வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. மொபைல் பிசி இப்போ நீ காலையில் வேலன் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறீங்க. அதுக்கு உண்டான வீடியோ என் ஃபோனில் இருக்குது. நான் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ ஆதாரமாக எடுங்க. அதுவும் இல்லாமல் டாஸ்மாகில் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம், ஏஎம், ஜேபி, எஸ்ஆர்எம்லாம் ஒன்றும் அதற்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. உழைச்சி சம்பாதிக்கிற நாங்கள் சாகணும். இவங்கெல்லாம் ஊதாரிகரமாக எல்லாமே உழைச்சி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க.